நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் ராணி தேனியை வேண்ட இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இது நியாயமான தூரம். ஒரு 1 to 2 ஹவர்ஸ், அரௌண்ட் 2 ஹவர்ஸ் வரும் எங்கள் இடத்துலேருந்து. அதுக்குத்தான் போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு அங்கே போய் நடக்கிறத பார்ப்போம். ஓகே. இந்த ஆக்கள் வந்து ஐயர் பஜானை சேர்ந்த ஆக்கள். இங்கே கனடாவில் சரியான தூரத்தில் போய் ஒரு காணியை வாங்கி, அந்த காணி நல்ல தேசத்தை கொண்ட ஒரு இடமாக இருக்குது. அதில் வந்து சுத்தவர மரங்கள் நிறைய இருக்குது, பூக்கண்டு எழுதுறன்னு சொல்லி எல்லாம் இருக்கக்கூடிய அளவில் தான் இந்த இப்படியான ஒரு காணியை வாங்கி அதில் தேன் வளர்ப்பை மேற்கொண்டு இப்போ பெரிய அளவில் செய்கிறாக்களாக இருக்கணும். அதனால் இவைக்கு வருமானம் நல்ல முறையில் கிடைக்குதுன்னு நம்புகிறோம். சரியா? அதே மாதிரி இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நூக்குன்னு சொல்லி அந்த தேனியில் இருந்து வர அதை ராணி தேனியை வச்சு அதை இனப்பெருக்கம் செய்து அதிலிருந்து கூடுதலான வருமானங்களை பெற்றுக்கொண்டு இருக்கணும்னு நம்பக்கூடிய இருக்குது. என்ன பார்த்த அளவில் உள்ள இப்போ நான் தங்கி பார்க்குற அளவில் அதில் நிறைய வேலைப்பாடு இருக்குது. எல்லா இடத்தையும் வீடியோ எடுக்க விட மாட்டேன்னும், அதனால் நான் எடுக்கலை. ஆனால் குறைஞ்சபட்சம் நான் எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்களும் அதை காணலாம் இந்த காணொலியில். ஓகே. We're not gonna open it up. It's a lot of bees inside. Okay. What we do, I will just close it like that. This is the lid. Ideally, if we keep it open, you know what? They need the airflow. They need the airflow. Because a lot of bees inside. The queen bees as well there. Okay. She's laying eggs. It's already heavy. They have some honey inside. Okay. They collect it. How do you know it's The 4 frames, you need in total 10. 10 for to build that hive. instead of going there, don't go too far. I know. I'm not going too far here. Okay. So for you in any beekeeping store you buy that box 1, not 2. 1 box, 1 lid, and there is an under lid. Okay, the under. Yes, the big lid on top, under is on the bottom, and you have to put like any pallet, any wooden like this. Could be small, not big, like this, because this is for 4 hives. 1, 2, 3, 4.